முதல் ஆட்டமானது ஜெம்ஸ்டோன் மற்றும் ரமேஷ் பிரதர்ஸ் சித்தார் ஆகிய இரு அணிகளுக்கிடையே நடைபெறுகிறது. நாணயம் சுண்டுதலில் வெற்றி பெற்ற ஜெம்ஸ்டோன் அணியினர் பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளனர். முதல் ஓவரை வீசுவதற்கு திரு ஆடுமுனையில் சக்திவேல். முதல் ஓவரின் முதல் பந்து ஆஃப் சைடில் அடித்து வீசப்பட்ட பந்து, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஆமாம். இரண்டாவது பந்து அற்புதமான முறையில் வீசப்பட்ட பந்து, மீண்டும் ஒரு ரன்கள். 2 பால்களுக்கு 2 ரன்களை பெற்றுள்ளனர் ரமேஷ் பிரதர்ஸ் அணியினர். அடுத்த பந்து மிகவும் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, பந்து வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. மட்டை வீச்சாளரை ஏமாற்றி விக்கெட் கீப்பரிடம் தஞ்சம் புகுந்தது. அடுத்த பந்து திருமூர்த்தி வீச எதிர்கொள்கிறார் சக்திவேல். மீண்டும் ஒரு நல்ல முயற்சி, மீண்டும் ஒரு டாட் பால். முதல் ஓவரின் இறுதி 2 பந்துகள். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த பந்து வீச்சு. மீண்டும் சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டுள்ளார் திருமூர்த்தி. முதல் ஓவரின் இறுதி பந்து நல்லதொரு முறையில் அடிக்கப்பட்ட பந்து நல்லா வானுயிர சென்றது. ஆனால் விக்கெட் லாங் ஆஃப் தி சைடு கிளியர் பண்ண முடியல. விண்டு கொஞ்சம் ஆப்போசிட் விண்டு அடிக்குது ரைட் சைடு பேட்ஸ்மேனுக்கு. ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 2. இரண்டாவது ஓவரை வீச கோபி வந்திருக்காரு. இரண்டாவது ஓவரின் முதல் பந்து பிரசாந்த் ஆடுமுனையில் மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ஒரு ரன்களை மட்டுமே பெற வாய்ப்பு. ராஜ் ஃபஸ்ட் பாலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு நல்லாவே. ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து அகலப்பந்து. கோபி நல்ல பேஸ் போட்டிருக்காரு. விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேகம் போடுறீங்களோ அவ்வளோ வேகம் எடுத்து கொடுக்கும். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். அந்த பக்கம் நல்லா தெருல, இந்த பக்கம் வந்துட்டேன் பார்க்கலாம். நல்லாவே வேகமாக போட்டிருக்காரு பவுலரு. தேர்ட் பால் அடித்து வீசியிருக்காரு. அந்த பாயத்தில் தட்டி விட்டுருக்காங்க. ஒன்றுடா ஒன்று. அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். மீண்டும் சிறந்த பந்து வீச்சு திறமை வெளிப்படுத்திக் கொண்டுள்ளார் கோபி, நகரத்தைச் சேர்ந்த இளம் பந்து வீச்சாளர். அடுத்த பந்து அடித்து போட்டிருக்காரு. சந்தோஷ் கைக்கே போனது. டைரக்ட் கிட்டே இருந்தால் விக்கெட் வந்திருக்கும், சரியாக படலை. அதன் காரணமாக டாட் பால். சூப்பராக போட்டிருக்காருங்க கோபி. இரண்டாவது ஓவரின் இறுதி பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. மிகச்சிறந்த பந்து வீச்சு கோபியிடமிருந்து. 2 ஓவர் முடிவில் ரமேஷ் பிரதர்ஸ் அணியினர் 5 ரன்களை எடுத்துள்ளனர். மிகச்சிறந்த பந்து வீச்சுன்னே சொல்லலாம். இங்கிலிருந்து ஜெம்ஸ்டோன் அணியினரிடமிருந்து 3வது ஓவரை வீச சந்தோஷ் வந்திருக்காரு. 3வது ஓவரின் முதல் பந்து மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து டாட் பால். அடுத்த பந்து அற்புதமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அது லாங் ஆஃப் தி சைடில் 6. மிகச்சிறந்த பந்து வீச்சு, மிகச்சிறந்த மட்டைப்பணி 6 ஓட்டங்களை பெற்று தந்துள்ளது. அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ட்ரை பண்ணார். இந்த கோபி நல்ல ஸ்டாப், ரன்கள் மட்டுமே பெற வாய்ப்பு. அடுத்த பந்து மிகச்சிறந்த அடி, ஃபுல்டாஸாக வந்த வந்து எதிர்த்தடிச்சிருக்காரு. ஆனால் அங்கே போய் ஒரு ரன் மட்டும்தான் ஓட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக் லைனில் பிரசாந்த் இருக்கார். சூப்பரான ஷாட், ஒரு ட்ரை பண்ணாப்புல, ஆனால் பேட்டில் படலை. அதே சமயம் நடுவர் அகலப்பந்துன்னு சொல்லியிருக்காரு. நடுவர் பணி ஆற்றுவதற்காக வந்துள்ள சுரேஷ் மற்றும் பிரசாந்த் ஆகியோருக்கு மிகச்சிறந்த நன்றி கணேஷ் பிரதர்ஸ் சார்பாக. அடுத்த பந்து அற்புதமாக வீசப்பட்ட பந்து, விக்கெட் கீப்பாளர் அருமையாக பிடிச்சாருங்க கார்த்தி, ஜெம்ஸ்டோன் அணியின் கேப்டன்.
பார் ஹலோ. அடுத்து நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கர் ரெண்டில். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து லெக் சைடு தூக்கி அடிச்சிருக்காரு. நாகராஜ் கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரன்கள் மட்டும்தான் பெற வாய்ப்பு. 3 ஓவர் முடியில் அணியின் எண்ணிக்கை 15. ஆடுமுனையில் கார்த்தி. அடுத்த ஓவரை வீசுவதற்காக அஜித் வந்திருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, தூரமாக தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனால் வானுயிரை போயிருக்கு, விண்டுக்கே ஒரு சைடு போணுச்சு. ஆனால் நல்லா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அடுத்ததாக காலத்தில் நியூ பேட்ஸ்மேன் அஜித் வீச அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து மீண்டும் மீண்டும் டாட் பால். விக்கெட்டுக்கு அப்புறம் நல்ல வேகம் போட்டிருக்காரு அஜித், அதனால் ஒரு டாட் பால் வந்திருக்கு. சாரிடா தாமோதரன் வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். அடுத்த பால் சூப்பராக போட்டாருங்க, ஆனால் அகலப்பந்தா மாதிரி இருக்குது. நடுவர் மிகச்சிறந்த நடுவர். அடுத்த பந்து மிகச்சிறந்த மொழி வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறி உள்ளது. கால்காப்பில் பட்டு ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. அடுத்த பந்து அற்புதமான மொழி வீசப்பட்ட பந்து 20. அடுத்த பந்து மிகச்சிறந்த மொழி வீசப்பட்ட வந்து மீண்டும் மீண்டும் டாட் பால். அற்புதமான பந்து வீசிக்கொண்டுள்ளார் அஜித். அடுத்த பந்து அஜித் டு தாமோதரன் சூப்பராக போட்டாருங்க. மீண்டும் ஒரு அகலப்பந்து. மிகவும் சிறந்த மொழி வீசப்பட்ட வந்து பேட்டில் அடித்து தெரிச்சிருக்கு. ஒரு ரன் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 19. அடுத்து வந்து சூப்பராக போட்டாருங்க. ஆள் உள்ளே குத்தி வெளியே லைட்டாக திருப்பியிருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆஃப் கட்டர், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு அது லெக் கட்டராக மாறும். உள்ளே குத்தி வெளியே வருது. செம வேகம் போட்டாருங்க. போன பால் ஸ்லோயர், இந்த பால் குயிக்கரு, நல்லா வேகம் மாற்றி போடுறாருங்க. சூப்பரான பவுலருங்க இவர். இடது கை வேகப்பந்து வீச்சாளர். இது ஒரு ஸ்லோயர் பால். ஒரு ரன்கள் மட்டும்தான் ஓடி இருக்காங்க. 20 மாதிரி இருக்குது. சாரி, அடுத்த பால் சமூகம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. முன்னாடி ஒரு ரன்கள். பேக் டு பேக் 20 போயிருக்கு. பேட்டில் வந்து மோதுதுங்க, பால் பேட்டை தள்ளுது. அடுத்து வந்து மிகச்சிறந்த வந்து வீச்சுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பராக போட்டாருங்க. பந்து இங்கே பால் இங்கே போய் அங்கே வருது. ஆப்போசிட், இதனால் பால் வேகமாக த்ரோ அடிக்க முடியல. இந்த மைதானம் இடதுகை மட்டை வீச்சாளருக்கு சிறந்த மைதானமாக விளங்கும். அடுத்த ஓவர் பிரகாஷ் 20 பேருக்கு. ஃபஸ்ட்டு பால் 20 பேருக்கு தாமோதரன் இருந்து. இரண்டாவது வந்து சூப்பராக போட்டாருங்க. அது வெளியே போயிடும்னு நினைக்கிறேன். கொண்டு போயிடுமா? இரண்டு ஓட்டங்கள் மட்டுமே பெறுகிறது. அடுத்த பந்து மிகச்சிறந்த முறையில் அடிக்கப்பட்ட பந்து லாங் ஆஃப் திசையில் அஜித் சிறந்த முறையில் தடுத்தெடுத்து போட 1 ஓட்டங்கள் மட்டுமே பெற்றுள்ளனர். நியூ பேட்ஸ்மேன் வந்தோடனே ஒரு நல்ல ஸ்ட்ரைக் பண்ணார். ஆல்ரெடி அடுத்த பேட்ஸ்மேன் தான். நியூ பேட்ஸ்மேன் கோகுல் வந்திருக்காரு ஆடுமுனைக்கு. மிகச்சிறந்த பந்து வீச்சு.
4வது முறையில் அணி எண்ணிக்கை 27, 28 ரன்கள் இலக்காக நிர்ணயித்துள்ளனர். 6 ஓவருக்கு 27 ரன் அடிச்சிருக்காங்க. 28 ரன் இலக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறது கார்த்தி. ஆடுமுனையில் பிரகாஷ். முதல் ஓவரின் முதல் பந்து. சாலிட் டிஃபென்ஸ் ஆடியிருக்காரு. ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. இரண்டாவது பந்து அற்பமாக வீசப்பட்ட பந்து. ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. மூன்றாவது பந்து மிகச்சிறந்த வீசப்பட்ட பந்து. ரன் ஓடிட்டாங்க. ஒரு ரன் ஸ்ட்ரைக் எடுக்க திரு வந்திருக்காரு. ஒரு அதிரடி மட்டை வீச்சாளர். கையிலே விழுந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கேட்ச்சு மிஸ் பண்ணியிருக்காரு. 2 பந்துகள். மிகச்சிறந்த ஒரு பந்து வீச்சு. டாட் பால். இறுதி பந்து நல்லா அடிச்சிருக்காரு. ஆஃபில் பாயிண்ட் திசையில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. 2வது ரன் ஓட முடியலை. சாரிங்க, இந்த பாலுக்கு 2 ரன்கள். 1வது முடிவில் அணி எண்ணிக்கை 3. 2வது வீசத்திற்கு இப்பொழுது வந்திருக்காரு. 2வது ஓவர்கள் வந்து ஓட்டங்களை பெற்றுள்ளது. இதோட 4 ரன்கள் அணியின் எண்ணிக்கையில் சேர்கிறது. 2வது ஓவரின் 2வது வந்து சக்தி வீச எதிர்கொள்கிறார் பிரகாஷ். மிகச்சிறந்த முறையில் வீசப்பட்ட வந்து எக்ஸ்ட்ரா எதுக்காக திசையில் தட்டிவிட்டு 1 ஓட்டங்கள் மட்டுமே பெறுகின்றன. 3வது வந்து மிகச்சிறந்த முறையில் அடித்து வீசப்பட்ட வந்து லெக்கற்ற மாதிரி போட்டிருக்காருங்க. மாற்றி போட்டிருக்காரு. பால் உள்ளே வெளியே வந்திருக்கு. இதனால் கணிக்க முடியலை. கனவாக டாட் பாலாக மாறி இருக்கு. அடுத்த பால் சூப்பரான பாலுங்க. குத்து நடந்தது பம்ப் ஆகிருக்கு. மீண்டும் ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால் சூப்பரான பாலுங்க. ஒரு பால் வேகம் போடுறாரு, ஒரு பால் மாற்றி போடுறாரு. மாற்றி போட்டிருக்காரு. சக்திவேல். ஆடுமுனையில் இடதுகை மட்டை வீச்சாளர் கோபி. டாஸ் போட்டிருக்காரு. நோபால். லாஸ்ட் பால் நோபால் மற்றும் 6 ரன்கள். ஆடுமுனையில் கோபி உள்ளே போயிருக்காரு. க்ளீன் பால் பண்ணியிருக்காரு. ஆனால் ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் டாட்டா மாதிரி இருக்குது. சூப்பரான பாலுங்க. 2வது முடிவில் அணி எண்ணிக்கை 12. அடுத்து வந்து அவள் அடித்து போட்டிருக்காரு. போட்டாருங்க. பட்டார்னு ஒரு அடிச்சிருக்காரு. 1 bounce 2 bounce பவுண்ட்ரி போயிருக்கு. பிரகாஷ் பேட்லேருந்து ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வந்திருக்கு. அடுத்த பால் ஆஃபில் போட்டிருக்காரு. அகலப்பந்தா மாதிரி இருக்குது. அடுத்த பந்து டாஸ் போட்டிருக்காருங்க. அகலப்பந்து மற்றும் வைஸ் என்ற முறையில் 1 அடுத்து வந்து ஒரு ரன்கள் மட்டுமே. மிகச்சிறந்த ஃபீல்டிங். அகலப்பந்து. அடுத்த பந்து மிகச்சிறந்த மொழி வீசப்பட வந்து ஆனால் ஒரு அகலப்பந்தாக மாறி உள்ளது. அடுத்த பந்து சூப்பர் ஷாட்டுங்க. மிகப்பெரிய ஆடாக மாறி உள்ளது. ஓபி என்ன மிகச்சிறந்த அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஜெம்ஸ்டோன்ஸ்.